ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளுடைய பார்ட் 3 வீடியோ, செகண்ட் லெசன் ஃபிசிக்ஸோடது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு வெக்டர் அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்றது ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 முக்கியமான மேக்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ராவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது சைமல்டேனியஸாக அதுக்கு வந்துட்டு அது ஒரு வேகத்துலையும் போயிட்டுருக்கு, அதே சமயத்தில் அது ஒரு டைரெக்ஷன்லையும் போயிட்டுருக்குன்றப்ப அதை நார்மலாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, அதுதான் வெக்டர் அல்ஜிப்ரா. அந்த வெக்டர் அல்ஜிப்ரா மூலமாக ஒரு அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா அதே வெக்டர் அல்ஜிப்ராவில் ஒரு சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பார்ட். அதே மாதிரி இந்த புக்கில் இன்னொன்று இந்த லெசனில் இன்னொன்று என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் அப்படின்னு ஒன்று கவர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து 12th மேக்ஸில் படிப்போம், அதோடைய ஸ்டார்டிங் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 10 பேஜிலேயே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த டாபிக்ஸ் எவ்வளோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இதே தான் மேக்ஸ்லேயும் ரிப்பீட் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு பார்ட்டாக வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் பண்ணுவாங்க. இந்த 3 மேக்ஸ் டாபிக் வந்துட்டு இந்த மோஷன் இல்லைனா நான் எப்படி போடலான்னா சம்திங் ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ், இந்த 3 டாபிக்ஸுமே. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றதுனால இங்கேயே கவர் பண்ணிடுறாங்க. இதை நம்ம மேக்ஸ்லேயும் இதே தான் படிக்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தப்போ வந்துட்டு அடிஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சப்ராக்ஷன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஒரு 2 வெக்டர் இருக்குது, அதில் எப்படி சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதை வந்து நார்மலாக நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதுக்கு வெக்டார் கான்செப்ட் பண்ணணுன்றோம் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ அதே தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சப்ராக்ஷன் cannot be done நார்மலி. ஸோ அதனால் வெக்டர் அல்ஜிப்ராவில் போகிறோம் அப்படின்றான். இங்கே வந்து 2 வெக்டர் எடுத்துக்கிறாங்க, ஏ வெக்டர் பி வெக்டர்ன்ட்டு. நான் இங்கே சும்மா ட்ராப் பண்ணுறேன். ஏ வெக்டர் ஒரு பக்கம் ஒரு வெக்டர் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு வெக்டர் இருக்குது. ஏ வெக்டர் இது வச்சுக்கலாம், இது பி வெக்டர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடிஷனில் என்ன பார்த்தோம், 2 வெக்டரை ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும், அந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்ராக்ஷனில் என்ன பண்ணணும்னா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த புக் இப்போ எப்படி நம்மளும் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ வெக்டர் அப்படியே ஒரு காம்பனண்ட்டாக வச்சுக்கிறாங்க, மைனஸ் பி அப்படின்றத ஒரு காம்பனண்ட்டாக வச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பி மட்டும்தான். அப்போ மைனஸ் பி எப்படி உருவாக்க முடியும், ஒரு கிராஃப் போகிறப்ப பாசிட்டிவ் ஆக்சஸ் மேலே இருக்குன்னா நெகட்டிவ் ஆக்சஸ் கீழே இருக்கும். இங்கே வந்து பாசிட்டிவ் ஆக்சஸ் எக்ஸ் இருக்குன்னா இந்த பக்கம் நெகட்டிவ் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரியே இந்த பிக்கு ஒரு நெகட்டிவ் ஆக்சஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, அது கீழே வச்சுக்கலாம், ஏன்னா ஆப்போசிட்டில் தான் வரணும், அது மைனஸ் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏ மற்றும் மைனஸ் பியை வச்சு நம்மளால் வந்து சப்ராக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட ஆங்கிள் நம்ம இப்போதைக்கு டீட்டான்னு வச்சுக்குவோம். அப்போ இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த லைனுடைய மொத்த ஆங்கிள், ஓகே, இந்த லைனுடைய மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு அதோடைய கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிள் டீட்டா, மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இதோட ஆங்கிள் மட்டும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் டீட்டான்னு வரும். ஓகேவா? இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிஷனில் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, அதே ஃபார்முலாவை எடுத்து இந்த ஆங்கிளை மட்டும் மாற்றுறாங்க. ஸோ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அடிஷனில் நம்ம வந்து மேக்னிடியூடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டான்னு பார்த்தோம். இந்த டீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 180 மைனஸ் டீட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 180 மைனஸ் டீட்டான்னு வரும். ஸோ இதுதான் இங்கே பாயிண்ட்டை 2.3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இந்த காசு சைன்லாம் வரதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, காஸ் 180 மைனஸ் டீட்டான்னு வந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் காஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த காஸ் 180 மைனஸ் டீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக மைனஸ் காஸ் டீட்டான்னு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் காஸ் டீட்டான்னு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மைனஸும் இது மல்டிப்ளிகேஷன், 2abயும் மைனஸ் காஸ் டீட்டாவும் மல்டிப்ளிகேஷன்றதுனால இந்த மைனஸ் சைன் இங்கே வந்துடும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் பார்க்குறப்ப என்ன ஆகிடும்னா ஏ ஸ்கொயர்
ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேக்னிடியூடுக்கு பார்த்தோம். அதே வந்துட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், வழக்கமாக ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா எடுத்தோம். ஸோ அதை tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா எப்படி இருந்துச்சு, tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு b sin theta டிவைடட் பை a ப்ளஸ் b cos தீட்டான்னு இருந்துச்சு. இது அடிஷனில் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம வழக்கமாக என்ன பண்ண போகிறோம், டீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா ஆங்கிள் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், ஒரு டீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா போட்டாங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா தான் மேலே ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். காஸ் 180 தீட்டா மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ கீழே இருக்கிற வேல்யூ வந்துட்டு a ப்ளஸ் b காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு ஆகிடும். அது மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறனால மைனஸ் மாற்றிக்கலாம். ஸோ a மைனஸ் b காஸ் தீட்டான்னு ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா b சைன் 180 மைனஸ் தீட்டா இருக்குது. சைன் 180 மைனஸ் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் சைன் தீட்டா. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நான் இது வந்து நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். ஸோ என்னென்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு b sin theta by a plus b cos theta. இதுதான் நம்ம இருந்துச்சு. இது மைனஸ் பாயிண்ட்றதுனால ஆங்கிளை வந்து மாற்றுறோம். ஆங்கிள் வந்து b sin theta 180 minus theta divided by a plus b cos 180 degree minus theta. ஓகே, இப்போ sin theta sin 180 மைனஸ் தீட்டா வந்துட்டு ஈக்குவல் டு சைன் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் மேலே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சைன் 180 டிகிரிக்கு இங்கே அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், அதுக்கு பதிலாக பி சைன் தீட்டான்னு அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு b sin theta by இங்கே பார்த்தீங்கன்னா பியும் காஸ் தீட்டாவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகிடும்னா மைனஸ் பி காஸ் தீட்டான்னு ஆகிடும். இந்த மைனஸ் சைனும் இந்த ப்ளஸ்ஸும், ஸோ மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துட்டு மைனஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கீழே இருக்கிறது என்ன ஆகிடும், ஏ மைனஸ் பி காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஓகே, இதை வச்சுட்டு தான் வந்து இங்கே கால்குலேஷன் பண்ணி கிடைச்சிருக்காங்க. 2-3 ஸ்டெப்பு மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீ வந்து நம்ம இந்த இது பார்த்து நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் டீட்டெயில்டாக. ஓகே, ஸோ இது ஒன்று. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 2 வெக்டார் இருக்குது. 2 வெக்டார் a வெக்டார் அண்ட் b வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 5 and 7 யூனிட்ஸ் மேக்ஸ் an angle of 60 degree. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கிறான். டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன். டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால a மைனஸ் b போடுறான். அந்த ஃபார்முலா வந்துட்டு நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. இந்த தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேல்குலேட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்துடும். அதே டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப ஃபார்முலா என்ன போட்டிருந்தோம், இங்கே பண்ணியிருக்கோம் பார், b sin theta a minus b cos theta. b into sin theta தான் அந்த வேல்யூ போட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து 7 sin 60 டிகிரி பை ஏவோட வேல்யூ 5 மைனஸ் 7 cos 60 டிகிரி. ஸோ நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம் சைன் 0னா என்ன, சைன் 30 என்ன, சைன் 45, சைன் 60லாம். அதுலேருந்து நம்ம சைன் 60யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சைன் 60யோட வேல்யூ வந்துட்டு 7 இன்ட்டு 7ஓட வேல்யூ போட்டேன். சைன் 60க்கு √3/2 டிவைடட் பை 5 மைனஸ் 7 இன்ட்டு காஸ் 60 வந்து 1/2. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 7 இன்ட்டு √3/2 என்ன ஆகிடும்னா 7 √3/2 ஆகிடும். டிவைடட் பை 5 மைனஸ் 7/2 ஆகிடும். ஈக்குவல் டு 7 √3/2. இது 2 இன்ட்டு 5 10 ஆகிடும். 10 7 போச்சுன்னா 3/2 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்கிறது சேமாக இருக்கலாம், கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து 7 √3/3. இதில் √3யோட வேல்யூ வந்துட்டு 1.732. ஸோ அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணினா உன்னோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4.01041 வரும். ஸோ இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு
நம்ம லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேல்யூலேருந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுடைய புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் புக்கோடைய ஆமாம் ஃபஸ்ட்டு வால்யூம் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2-3 பேஜில் அந்த டேபிள் இருக்கும். அதில் போய் இந்த 4.01க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 76 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் வந்து சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வெக்டார்னால் என்னென்னு பார்த்தோம், லைனு தான் மேக்னிடியூட்னு பார்த்தோம், ஆரோ மார்க் போட்டிருந்தா டைரக்ஷன் பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் ஒரு வெக்டாரோடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர். இதே வெக்டரை கொண்டு போய் ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னா என்ன, ஒரு 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 கிராஃப் வந்து மூணு ஆங்கிள் இருக்கும், மூணு ஆக்சிஸ் இருக்கும், அதுதான் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படின்னுவோம். ஸோ இதில் கொண்டு போய் வச்சோம்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேஸில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன் பாரு, எக்ஸுன்றது ஒரு டைரெக்ஷன், ஒரு ஆக்சிஸு, ஒய்ன்றது ஒரு ஆக்சிஸு, இசட்ன்றது ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிறதுக்கு அவங்க ஏஎக்ஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் வழியாக போகிறதுக்கு ஏஒய்னு பேர் வச்சுருக்காங்க, இசட் ஆக்சிஸில் போகிறதுக்கு ஏஇசட்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் ஆட் பண்ணுறப்ப அந்த வெக்டார் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவில் அமையும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வெக்டார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் 3 கோஆர்டினேட்ஸில் இருக்கும், எக்ஸு ஒய் இசட்டுன்ட்டு. அதோடைய ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎக்ஸ் ஐ கேப்னா யூனிட் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். இந்த கே கேப் ஜே கேப்லாம் நம்ம என்ன பார்த்தோம், அதெல்லாம் யூனிட் வெக்டர்ஸ். அதாவது எப்படி நீ எடுத்துக்கலாம்னா ஒரு கிராஃப் இருக்குது, இந்த கிராஃபில் 0லேருந்து ஆரம்பிக்குது, 1 2 3 4 5 இருக்கு இல்லையா. இந்த 0 to 1 இருக்குது பார்த்தியா, இது ஒரு யூனிட்டு. நம்ம அதை தான் வந்து யூனிட் வெக்டர்ன்ற மீன் பண்ணுறோம். அப்போ இதை எப்படி படிக்கலாம்னா எக்ஸ் ஆக்சிஸில் இத்தனை யூனிட் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இத்தனை யூனிட்டில் இருக்குது, இசட் ஆக்சிஸில் இத்தனை யூனிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வரும். ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது கார்ட்டீசியனில் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 2 கோஆர்டினேட் தான் இருக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் வந்துட்டு இது ஒரு கோஆர்டினேட்டு, இது ஒரு கோஆர்டினேட்டு, இது ஒரு கோஆர்டினேட்டு. ஓகேவா. சப்போஸ் வந்துட்டு அது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், இது 2 கோஆர்டினேட் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஏஎக்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஏஒய் இருக்குது, ஏ வெக்டார்ன்றது வந்து 2க்கும் நடுவில் ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஓகேவா. அப்போ ஏஒய் என்ன இருக்கும், ஏஎக்ஸ் என்ன இருக்குன்றது தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம வழக்கமாக பார்த்தது தான், ஏஎக்ஸு நமக்கு தெரியும், ஏ வெக்டார்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா ஏ வெக்டார் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெக்டார் என்ன பண்ணுதுன்னா ஏஎக்ஸுக்கும் ஏஒய்க்கும் நடுவில் ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஸோ எனக்கு ஏ வெக்டார் தெரியும், ஏஎக்ஸ் தெரியும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறோம், ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி. ஸோ ஒரு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட்டு, பெரிய லைன் வந்து ஹைபாட்னியூஸு, சின்ன அது மீதி இருக்கிறது வந்து அட்ஜசன்ட்டு. ஓகேவா. நமக்கு அட்ஜசன்ட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். அட்ஜசன்ட்டும் ஹைபாட்னியூஸும் தெரிஞ்சால் காஸ் தீட்டா, ஏன்னா இது சைனு, இது காசு, இது டேனு. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்ன்றது இங்கே ஏஎக்ஸு பை ஹைபாட்னியூஸ்ன்றது ஏ வெக்டர். அப்போ ஏஎக்ஸ் வேல்யூ என்ன வரும், இது இங்கே போயிடும். அப்போ ஏஎக்ஸ் என்ன வந்துடும், ஏ காஸ் தீட்டான்னு வந்துடும். ஏ காஸ் தீட்டா தான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஒய் தெரியும், ஏ தெரியும், அதாவது ஒரு ஆங்கிளில் ஆப்போசிட், இந்த லைனும் ஒரே சைஸில் இருக்கிறதுனால இது ஆப்போசிட்னாலும் இதுவும் ஆப்போசிட் தான். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன தெரியும், ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். ஆப்போசிட்டும் ஹைபாட்னியூஸும் தெரிஞ்சதுனால எனக்கு சைன் தீட்டா ஆகிடும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஏ. அப்போ ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டைரெக்டாக எடுத்து கொடுத்ததுனால அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால் அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம் இது நம்ம. ஓகேவா. ஸோ இப்போ இதோடைய மேக்னிடியூட் ஃபார்முலா பார்க்குறோம். ஆல்ரெடி இது நம்ம பார்த்த ஃபார்முலா தான். முன்ன வந்து ப்ளஸ் 2ax ay காஸ் தீட்டான்னு பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு உனக்கு ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் அப்படின்றாங்க. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா
what are the unit vectors along x-axis, x direction, negative y direction, negative z direction. நெகட்டிவில் வர்றப்ப அதில் யூனிட் வெக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக பாசிட்டிவில் வர்றப்ப அதோட யூனிட் வெக்டர்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ப்ளஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்னு இருக்கும். நெகட்டிவில் வர்றப்ப அப்படியே மைனஸ் சைனில் வரும். மைனஸ் ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் கே கேப். ஆக்சுவலாக அந்த ஐஜே நான் சொன்னது என்னென்னா ஒரு கிராஃப் வரைகிறீங்கன்னா அதில் யூனிட் போடுவீங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த வேல்யூ. ஸோ பாசிட்டிவில் வர்றப்ப எல்லா வேல்யூஸும் பாசிட்டிவில் வரும். அதாவது இந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவில் வரும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், இங்கே ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். இங்கே பார்க்குறப்ப ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவில் இருக்குது. கரெக்டாக ஒய்யோட வேல்யூ இங்கே பாசிட்டிவில் இருக்கும், ஆனால் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். அப்போ இது நெகட்டிவில் வரும். அதேமாதிரி இங்கே பார்க்குறப்ப இதுவும் நெகட்டிவில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ். ஸோ இதுவும் நெகட்டிவ் வரும். இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குல்ல, இது நெகட்டிவில் வரும். ஸோ நமக்கு அதனால தான் வந்துட்டு இந்த பேஸ்ட் ஆன் எந்த ஆக்சிஸில் விழுவுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ கொடுக்கணும் இங்கே. ஸோ அடுத்தது பார்க்குறப்ப இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடிஷன் இப்போ வந்து சிம்பிளான சில கால்குலேஷன்ஸ் போடலாம் வெக்டர் அல்ஜிப்ரா வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2.4.1ல் வெக்டார் அடிஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ்ன்றாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஐஜேகே பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நார்மல் அடிஷன் மாதிரி தான். 2 வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய வேல்யூஸ் ஆட் பண்ணி மறுபடியும் ஐ ஆட் பண்ணிக்கணும். சப்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதோடைய வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணி ஐஜேகே ஆட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், இந்த ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் ஆட் பண்ணு, ஏஒய்யும் பிஒய்யும் ஆட் பண்ணு, ஏஇசட் பிஇசட் ஆட் பண்ணி ஐஜேகே போட்டுரு. இங்கே ஃபார்முலா போட்டிருக்கான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் போட்டு ஐ வேல்யூ, ஏஒய் பிஒய் ஜே வேல்யூ, ஏஇசட் பிஇசட் கே வேல்யூ. இது சால்வ் பண்ணுறப்ப அந்த ஐஜேகே இதோடைய வேல்யூலாம் கொடுக்க மாட்டான். அது நம்மளுக்கு தேவையில்லை. அது எப்பயுமே ஐஜேகேவாக தான் இருக்கும். நம்மளோட வேல்யூ மாறப்போகிறது இந்த வேல்யூஸ் மட்டும்தான். ஓகேவா? உதாரணத்துக்கு இதே தான் வந்து இங்கே சரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. 5i 7j மைனஸ் 4k கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 6i 3j 2k கொடுத்துருக்காங்க. இப்போ a + b அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற 5ஐயும் இங்கே இருக்கிற 6ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண 11i வந்துடும். அதே மாதிரி 7jவையும் 3jவையும் ஆட் பண்ணால் 10j வந்துடும். அதே மாதிரி -4kவையும் +2k ஆட் பண்ணால் -2k வரும். டைரக்ட் அடிஷன் தான் உனக்கு. இதே சப்ராக்ஷனில் என்ன பண்ணால் அதே கான்செப்ட் தான். 2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணி ஐ கேப் போடு, 2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணி ஜே கேப் போடு, 2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணி கே கேப் போடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சப்ராக்ஷனில் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 5ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணால் -1 வரும். ஏன்னா வேல்யூ 1 வரும். பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்குன்றப்ப மைனஸ் இருக்கிறது வந்துடும். அதே மாதிரி இங்கே 7ம் 3 இருக்கிறனால 4 வந்துடும். -4ம் ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ -4 -2 வந்து -6 வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் நார்மலாக நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு இது வந்து நார்மலாக காம்பனண்ட் யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுறது. அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. மல்டிப்ளிகேஷன் இங்கே என்ன, எப்பயுமே வார்த்தைகள் வந்து க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்கேலார் கால் பண்ணுறானோ அப்போ அதில் இருக்கிற நம்பர்ஸை பற்றி பேசுகிறான்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இந்த 3 இதெல்லாமே வந்துட்டு ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த வரைக்கும் வந்த டாப்பிக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஒரு தனியாக இருக்க ஒரு டாபிக். ஏன்னா நம்ம இது வரைக்கும் எல்லாமே வெக்டார் வச்சு தான் பேசியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு டைமாக உனக்கு ஸ்கேலார் ஒரு டாபிக் உள்ளே வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. 2i ப்ளஸ் இங்கே இருக்குது 2i + 3jன்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு வெக்டர் எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு ஏன்ற ஒரு வெக்டார் 5a என்ன வரும், 10a என்ன வரும், இதுதான் வந்து உனக்கு ஸ்கேலரை வச்சு ஆட் பண்ணுறது. ஸ்கேலர்ன்றது ஒரு நம்பர் மட்டும்தான் வெளியிலேருந்து. ஸோ உதாரணத்துக்கு இங்கே 3a போட்டதுனால 3 × 6 3 × 2 இந்த 6i வந்துடும். 3 × 3 9j வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓகே. ஸோ இது ஒன்று நார்மலாக வந்துட்டு the addition of 2 vectors using components depend on choice of the coordinate system, but the geometric way of addition and subtraction doesn't depend on coordinates. ஸோ ஜாமெட்ரிக்கெலாம் நம்ம பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்னா
ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணோம். இது ஒரு பார்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது. அதே சமயத்தில் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த மாடலை வச்சு நீ ஆட் பண்ணுறப்ப உனக்கு வந்துட்டு ஜாமெட்ரிக் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு கோஆர்டினேட்ஸ் வர ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஜாமெட்ரிக் ஷேப் வச்சு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே வந்து நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு அந்த வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலாருக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாரு. ஏன்ற ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அப்படியே 4a எவ்வளோ -4a எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் தப்பாக இருக்குது. இந்த டயக்ராமுக்கு நான் வந்து இங்கே வேறு வரைகிறேன். ஓகேவா? உதாரணத்துக்கு ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ எனக்கு 4a வேணும்னா என்ன அர்த்தம்? இதை மாதிரி 4 டைம்ஸ் லைன் போடணும். ஸோ வந்து இங்கே வச்சுட்டு இப்படி போடலாம். இது ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, ஃபோர்த் யூனிட்டு. இது வந்துட்டு எனக்கு 4a வரும். அதே இங்கே -4a என்ன வரும்? இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வரும். 1 2 3. இது -4a. இந்த டயக்ராமில் என்ன போட்டிருக்கான்? -4ன்றது இங்கேருந்து போட்டிருக்குறாங்க. இது கரெக்ட் கிடையாது. ஏ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் -4a நம்ம போடணும். அதனால் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம -4a எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூவை எடுத்து ஒரு வெக்டராக மல்டிப்ளை பண்ணுறது தான் இவங்க ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரே இங்கே சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸு, லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி? ஸ்கேலார் குவான்டிட்டினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷன் கிடையாது. அதுக்கு எந்த டைரெக்ஷனில் அதுக்கு டைரெக்ஷனே கிடையாது. அதுக்கு இன்டென்சிட்டி மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு மட்டும்தான் அதுக்கு இருக்கிறத தவிர அதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மாஸு, அப்புறமா வந்துட்டு டிஸ்டன்ஸு, இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கே சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கான். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா F = mன்னு கொடுத்துருக்கான். ஃபார்முலாலே ஆரோ மார்க் போட்டு கொடுத்துட்டான். எஃப்க்கு ஆரோ மார்க் போட்டான், ஏக்கு ஆரோ மார்க் போட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஸுக்கு ஒரு கிவன் இன்டென்சிட்டி இருக்குது, அது ஒரு டைரெக்ஷனில் போகுது. அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்கும், அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. ஆனால் மாஸ்க்கு அப்படி கிடையாது. மாஸ்ன்றது வந்து எந்த ஒரு டைரெக்ஷனை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலாரும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு வெக்டாரும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துருக்கான் ஃபார்முலா. P = mv. ஸோ மொமெண்டமுக்கும் ஒரு டைரெக்ஷன் இருக்குது, வெலாசிட்டிக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, மாஸ்க்கு டைரெக்ஷன் கிடையாது. அகெயின் இங்கே ஒரு ஸ்கேலாரும் வெக்டாரும் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வேர் ஸ்கேலாரும் வெக்டாரும் கலந்துருக்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த டாபிக் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 டாபிக் மட்டும்தான். ஒன்று வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸு எந்த ஒரு கேஸில் ஸ்கேலாரும் வெக்டாரும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம என்னென்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, வெக்டாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்களே சொல்லிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாஸ்ன்றது ஒரு ஸ்கேலார் நம்மளுக்கு தெரியும், அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வெக்டார்னு தெரியும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டார் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு இங்கே நம்ம பார்த்தோம். ஆமாம். ஸோ இந்த வேல்யூஸ், ஸோ ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் ஒரு வெக்டார் இருக்கும். எப்படி இருக்கும்? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை எதுக்கு நம்ம வரைவோம்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் போடுவோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டர் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபு 2 ஆக்ஸில் இருக்கும், எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். இங்கே அடிஷ்னலாக வந்து 3rd ஆக்சிஸ் இருக்குது, இசட்ன்ற ஒரு ஆக்சிஸ் இருக்குது. ஸோ 3 ஆக்சிஸில் இருக்கிறதுனால 3 பாயிண்ட் அதுக்கு ட்ராப் பண்ணணும். 2 ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட் அதுக்கு ட்ராப் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இது நம்ம கிளியராக தான் பார்த்துருக்கோம், சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸு. ஸோ இந்த 3ஐயுமே பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் ஸ்லோவாக போக சொல்லுங்கள். ஓகேவா? சில டாபிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு தான் நான் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ட்ரிக்னாமெட்ரிலாம் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிலாம் 10th நம்ம இது sin θ cos θலாம் பார்த்துருப்போம். அது புரியலைன்னா அதை கேளுங்க. ஓகேவா? நான் அது ஒரு பேஸில் போயிட்டுருக்கேன். எனக்கு அது என்னென்னே புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.